எல்லோருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அண்ட் ஃபெஸ்டிவல் வரப்போ எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து நல்லா கிராண்டாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். வருஷம் வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் இருக்கிற வீட்டிலலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பண்டங்கள்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு தடவை கூட எதுவுமே கொடுத்ததில்ல. ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாமேன்னு நேற்று தான் திடீர்னு பிளான் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்து வச்சோம். உளுந்த வடைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு உளுந்து ஊற வைக்க டைம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டேன். எப்போயுமே எந்த ஒரு கெஸ்ட் வந்தாலுமே நான் இது மாதிரி தான் பண்ணுவேன். முந்தின நாளே உளுந்து ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வடை சுடுறப்ப செம்ம சூப்பராக வரும். ஸோ நம்மளும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாமே இன்றைக்கி நேரமாகவே எழுந்திரிச்சு ஒன்றானுமே பார்த்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வரகரிசி போட்ட வெண்பொங்கல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அது ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இனிப்பு அவல் பண்ணியிருந்தேன், பிடிக்கொலக்கட்டை பண்ணியிருந்தேன், காராமணி சுண்டல் வந்து பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க இது மாதிரி வெரைட்டியெல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குட்டீஸ்க்கு கொடுக்குறப்போ அவங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக எனக்கு ஒரு ஹாப்பியான டேவாக தான் போச்சு.